வரலாற்று சிறப்பு வாய்ந்த கரூர் மண்ணிலே நடைபெறுகிற வெல்லும் தமிழ்நாடு மாநாட்டினை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் பேரறிவாளன் அவர்களே, இளவெனில் அவர்களே, சிறுத்தை செல்வன் அவர்களே, வருகை தந்திருக்கிற நம்மை வரவேற்று அமர்ந்திருக்கிற துணை பொதுச் செயலாளர் ராமச்சந்திரன் அவர்களே, நெறி ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஆதிவீரன் அவர்களே, கிட்டாச்சி சிவா அவர்களே, தொடக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற ஐயா கரு சித்தார்த்தன் அவர்களே, நோக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற முதன்மை செயலாளர் முகிலரசன் அவர்களே, தீர்மான உரை வாசித்து அமர்ந்திருக்கிற துணை பொதுச் செயலாளர் செல்வ வில்லாளன் அவர்களே, செய்தி தொடர்பாளர் செந்தமிழன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு கருத்துரை ஆற்றி அமர்ந்திருக்கிற கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் சரவணன் அவர்களே, தமிழரசு அவர்களே, சின்ன கருப்பன் அவர்களே, முத்துக்குமார் அவர்களே, ராவணன் அவர்களே, தச்சை மாடத்தி அவர்களே, சிற்றரசு அவர்களே, கலைவேந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய இயக்கத்திற்கு அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பல்வேறு காலகட்டங்களில் நமக்கு உதவிகரமாக நின்று கொண்டிருக்கிற, நாம் எடுக்கக்கூடிய எல்லா அரசியல் நிகழ்வுகளிலும் தன்னை இணைத்து கொண்டு நம்மோடு ஒருவராக இருந்து கொண்டிருக்கிற பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறையுடைய அமைச்சர் மாண்புமிகு மருத்துவர் அண்ணன் மதிவேந்தன் அவர்களே, இயக்க அரசியலிலே அம்பேத்கரனுடைய பெரியாரினுடைய அரசியலை இந்த மண்ணில் மிக நேர்த்தியாக களமாடி கொண்டிருக்கிற தமிழ் புலிகள் கட்சிக்கு என்றைக்கும் உறுதுணையாக கருத்தியலோடு நம்மோடு களத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுடைய போர்ப்படை தளபதிகளிலே முதன்மையான தலைவராக விளங்கி கொண்டிருக்கிற அண்ணன் SS பாலாஜி அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் பால பாரதி அவர்களே, சட்டமன்றத்திலே அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டிற்கு அழுத்தமாக வலு சேர்த்து தொடர்ந்து ஆதரவு கரம் நீட்டி வருகிற பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் பெரும் மரியாதைக்குரிய ஐயா ER ஈஸ்வரன் அவர்களே, புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் பெரும் மரியாதைக்குரிய ராஜ்குமார் அவர்களே, சமூக நீதி மக்கள் கட்சியினுடைய தலைவர் வடிவேல் ராமன் அவர்களே, இங்கே உரை நிகழ்த்தி விடைபெற்று இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளரும் இந்த விளிம்பு நிலை சமூகம் அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நமக்கு அரசியல் அடையாளத்தை வழங்கி தொடர்ந்து நம்மோடு களத்தில் நின்று கொண்டு நம்மை ஆதரிப்பது என்பதை தாண்டி தொடர்ந்து நம்மை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் துரை வைகோ அவர்களே, இங்கே எனக்கு முன்னர் சிறப்புரை ஆற்றி விடைபெற்றிருக்கக்கூடிய இங்கே குறிப்பிட்டதை போல முன்னாள் அமைச்சர் அல்ல என்னாலும் அமைச்சர் என்று சொன்னார்களே, என்னை பொறுத்தவரை இந்த மாநாட்டிற்கு துணை முதல்வர் பங்கேற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். உண்மையிலேயே அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருப்பதை கண்டு உண்மையிலேயே எங்களுக்கு துணை முதலமைச்சரே இந்த மேடையிலே வந்து எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை தந்ததை போன்ற ஒரு உணர்வை தந்து மேடையிலே அமர்ந்து கொண்டிருக்கிற பெரும் மரியாதைக்குரிய
அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களே, இந்த மாநாட்டிற்காக பல்வேறு சிரமங்களுக்கும் இடையூறுகளுக்கும் மத்தியிலே களப்பணி ஆற்றி இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக சிறப்பு செய்திருக்கிற கட்சியினுடைய மாநில மாவட்ட அனைத்து மட்ட நிர்வாகிகளே, குறிப்பாக தமிழகத்திலேயே முதலாக ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்கிற வகையிலே நம்முடைய இயக்கம் ஏறத்தாழ 170 தொகுதிகளிலே மாவட்ட செயலாளர்களை நாம் நியமனம் செய்திருக்கிறோம். ஒவ்வொரு தொகுதியிலும் களப்பணி செய்து இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக மாற்றிய நம்முடைய கட்சியுடைய மாவட்ட செயலாளர்களே, கரூரிலே இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த கரூர் பகுதியை சார்ந்த அனைத்து தரப்பு நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, கரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் கரூர் பொன்னுச்சாமி அவர்களே, கிருஷ்ணராயபுரம் சுப்பிரமணிய அவர்களே, அரவக்குறிச்சி முருகேசன் அவர்களே, குளித்தலை சரவணன் அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற என் உயிருக்கு நிகரான தமிழ் புலிகளே, உங்கள் அனைவருக்கும் தலைமையின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, வெல்லும் தமிழ்நாடு என்கிற மாநாட்டை நாம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாடு தமிழக அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனை மாநாடாக அமையும் என்கிற ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. தோழர்களே, இந்த மாநாட்டிலே ஒரு சில செய்திகளை நான் பதிவு செய்து இந்த மாநாட்டை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். தோழர்களே, தமிழ் புலிகள் கட்சி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை ஆதரித்து ஒரு மாநாடை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே பல தோழர்கள் எண்ணற்ற கேள்விகளை தொடர்ந்து சமூக வலைதளங்களிலே என்னிடத்திலே தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தலிலே திமுக ஆதரவு, உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே திமுக ஆதரவு என எந்த தேர்தல்களை எடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் தொடர்ந்து ஆதரித்துக் கொண்டே இருக்கிறீர்களே. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊதுகுழலாக இருக்கிறீர்களே. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா அரசியல் நிலைப்பாடுகளிலும் உடன்பாடுள்ளவர்களாக இருக்கிறீர்களே. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த அளவிற்கு நீங்கள் ஆதரிக்கிறீர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் என்ன ஒரு அங்கீகாரத்தை தந்திருக்கிறது, அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் ஆதரவு நாம் தர வேண்டும் என்கிற பல கேள்விகளை சமூக வலைதளங்களிலே பல தோழர்கள் பதிவிட்டு வருகிறார்கள் என்பதை நான் அறிவேன். தோழர்களே, தமிழ் புலிகள் என்கிற கட்சி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்தது, ஆதரிக்கும், நாளையும் அது ஆதரித்து களத்தில் செயல்படும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது எந்த நோக்கத்திற்காக என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும், இந்த மாநாட்டிலே வெல்லும் தமிழ்நாடு என்கிற தலைப்பிலே நாம் ஏன் மாநாடு நடத்த வேண்டும், 2026ஆம் சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெல்ல வேண்டும் என்று நாம் ஏன் ஆசைப்படுகிறோம், ஏன் ஆதரவை தருகிறோம் என்று சொன்னால், இது ஏதோ தேர்தல் தொடர்பான ஆதரவு இல்லை. மாறாக பல நூறு ஆண்டுகளாக தமிழ்நாட்டை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மண்ணை தொடர்ந்து 2000 ஆண்டு காலமாக ஆரிய கருத்தாக்கம் விழுங்க துடித்துக் கொண்டே இருக்கிறது. வரலாறு நெடுக
சமஸ்கிருதத்தை திணித்து, ஹிந்தியை திணித்து, தமிழர்களுடைய பண்பாடை கலாச்சாரத்தை சீரழித்து தமிழ்நாட்டில் மறைமுகமாக பிஜேபி கால் பதித்துவிட வேண்டும் என்று முனைகிறார்களே, அந்த முனைப்பு என்பது பிஜேபி என்கிற ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய முனைப்பு அல்ல. மாறாக பிஜேபி என்கிற ஆரிய சித்தாந்தத்தை கொண்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டை ஆள துடிக்கிறது. இந்த தமிழ்நாடு இதற்கான வரலாறு என்பது தொடர்ந்து ஆரியத்திற்கு எதிரான போராட்டத்தை நாம் தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டே இருக்கிறோம். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக மூவேந்தர் காலங்களாக இருக்கலாம், சித்தர்கள் காலங்களாக இருக்கலாம், வள்ளலார் காலங்களாக இருக்கலாம், இப்படி பன்னெடுங்காலமாக சமஸ்கிருத திணிப்பிற்கு எதிராக, ஆரிய திணிப்பிற்கு எதிராக அல்லது ஆரிய பண்பாட்டு படையெடுப்பிற்கு எதிராக தொடர்ந்து இந்த தமிழ் மண் போராடி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தினுடைய நீட்சியாக நீதி கட்சியும் திராவிட இயக்கங்களும் நின்று கொண்டிருக்கிறது. அந்த ஆரிய பகையை நம்முடைய முன்னோர்கள் எப்படி அதை முன்னெடுத்து சென்றார்களோ அந்த முன்னோடிகளுடைய தொடர்ச்சியாக ஆரியத்திற்கு எதிரான போரை தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்களும், தந்தை பெரியார் அவர்களும், தலைவர் கலைஞர் அவர்களும் தொடர்ச்சியாக ஆரியத்திற்கு எதிரான போரை சமரசமில்லாமல் அவர்கள் தமிழகத்திலே நடத்தி காட்டினார்கள். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் ஆட்சியிலே அமர வேண்டும்? தோழர்களே, நம்முடைய இயக்கம் பெரியாரை, அம்பேத்கரை தத்துவ தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு களமாடுகிற இயக்கம் என்பதை நாம் அறிவோம். ஆனால் நாம் போராட்ட களத்தில் பெரியாரை, அம்பேத்கரை முன்னெடுத்து எவ்வாறு அந்த சித்தாந்தத்தை நாம் நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறோமோ, அந்த போராட்ட களத்தை தாண்டி தேர்தல் களத்தில் பெரியாரின் சிந்தனைகளை, அம்பேத்கரின் சிந்தனைகளை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு திராவிட இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டில் நின்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்பாடு என்ன? சமூக நீதி, பெண்ணடிமைத்தனத்தை எதிர்ப்பது, சாதி ஒழிப்பு கருத்துக்களை முன்னிறுத்துவது, சமத்துவத்தை பறைசாற்றுவது, ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவது என்ற எண்ணற்ற இந்த சித்தாந்த கோட்பாடுகளை திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக தேர்தல் அரசியல் களத்தில் அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, இதுதான் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பதற்கான ஒரு அடிப்படை காரணம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ பிஜேபியோ ஒரு கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலே அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாம் இரண்டே செய்திதான் இங்கே முன்வைக்க விரும்புகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதியை பாதுகாப்பதற்கான சூளுரையை மட்டுமல்ல, சமூக நீதியை காப்பதுதான் எங்கள் திராவிட மாடல் ஆட்சி என்று பறைசாற்றுகிறது. இந்த பறைசாற்றலை பிஜேபி எங்களுடைய கோட்பாடு சமூக நீதியை பாதுகாப்பதுதான் என்று பிஜேபியால் சொல்ல முடியுமா? ஆணும் பெண்ணும் சமம் என்று திமுக சொல்லும், பிஜேபியால் சொல்ல முடியுமா? மேல் சாதி கீழ் சாதி என்கிற பாகுபாடு இல்லை என்று திமுக சொல்லும், பிஜேபி சொல்லுமா? பிறப்பின் அடிப்படையிலே ஏற்றத்தாழ்வுகளை நீக்க வேண்டும் என்று திமுக சொல்லும், பிஜேபி சொல்லுமா? பிறப்பின் அடிப்படையிலே ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவது திராவிட முன்னேற்ற கழக சிந்தனை. பிறப்பின் அடிப்படையிலே 4 வர்ண முறையை நிலைநிறுத்துவது பிஜேபியினுடைய அடிப்படை கோட்பாடு. இப்பொழுது இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதை விட எந்த சித்தாந்தம் ஆள வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலிலே நாம் முன்வைக்கிற மிக முக்கிய பிரச்சனை. சமூக நீதியை பாதுகாக்கிற திமுக ஆள வேண்டுமா, சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கிற பிஜேபி ஆள வேண்டுமா என்பதுதான் மிக முக்கியமான பிரச்சனை.
நம்ம நினைக்கலாம், என்ன பிஜேபி ஆள போறதாக அண்ணன் பேசுறாரு, திமுகக்கு மாற்றா ஏடிஎம்கே தானே நம்ம நினைக்கலாம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், திமுகவிற்கு மாற்றாக அஇஅதிமுக என்பது அல்ல பிஜேபியினுடைய திட்டம். மெல்ல மெல்ல அதிமுகவை அழித்து அந்த இடத்திலே பிஜேபி திமுகவிற்கு எதிராக எதிர்க்கட்சியாக வர வேண்டும் என்கிற அந்த அடிப்படை கோட்பாடுகளோடு தான் தொடர்ச்சியாக அதிமுகவை அழிக்கிற வேலைகளை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, இதை நாம் தேர்தலாக பார்க்க கூடாது. மாறாக ஒரு கருத்தியல் தெளிவு, கருத்தியல் சித்தாந்தம் ஆளக்கூடிய கட்சியை அமர வைப்பதுதான் நம்முடைய ஒரு அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. தமிழ் புலிகள் கட்சிக்கு ஏன் அவ்வளவு பெரிய அக்கறை? தமிழ் புலிகள் தேர்தலிலேயே நிக்கல, ஆனா ஏன் திமுகவை ஆதரிக்கணும் அப்படின்னா, தமிழ் புலிகள் கட்சி தேர்தலில் நிக்காம இருக்கலாம், ஆனால் தமிழ் புலிகள் கட்சியால் யாரை வெற்றி பெற செய்ய முடியும் என்கிற களப்பணி ஆற்றக்கூடிய தன்னம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நான் நிற்கவில்லை என்றாலும் கூட இங்கே யாரை வெல்ல வைக்க வேண்டும் என்று என்னால் நிர்ணயம் செய்ய முடியும் என்கிற ஆற்றல் தமிழ் புலிகள் கட்சிக்கு உண்டு. தோழர்களே, இது மிக முக்கியமான செய்தி. ஒரு இயக்கம் தேர்தலை கூட அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த சந்ததியினருக்கு ஒரு கருத்தியல் தெளிவை, அடுத்த தலைமுறை ஒரு நிம்மதியான, ஒரு சுயமரியாதை உணர்வுள்ள தலைமுறையாக மாற வேண்டும் என்று சொன்னால், நம்மை ஆளுபவர்கள் நம்மோடு நம்முடைய கருத்தியலுக்கு ஒற்றியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான கோட்பாடாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம் தோழர்களே. அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை, திமுகவை தொடர்ச்சியாக வீழ்த்த வேண்டும் என்று எல்லா கட்சிகளும், தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் திமுகவை வீழ்த்த நினைக்கிறாங்க. அடிப்படையில் ஒன்று தெரிஞ்சுக்கங்க தோழர்களே, திமுகவை அவங்க வீழ்த்தணும் நினைக்கிறது திமுக ஒரு தேர்தல் கட்சி என்பதால் அல்ல. திமுக என்பது சமூக புரட்சியை தேர்தல் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் திமுக. இது நமக்கு தெரிகிறதோ இல்லையோ, பிஜேபிக்கு மிக தெளிவாக தெரியும். அப்படி என்ன சமூக புரட்சி? அம்பேத்கர் சொன்னார், ஆணும் பெண்ணும் சமமாக வேண்டும் என்று சொன்னால் பெண்களுக்கு சொத்திலே பங்கை சமமாக பிரித்து தர வேண்டும், அதற்கான சட்டம் வேண்டும் என்று அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையை தருகிற போது இந்து மசோதாவை தாக்கல் செய்தார். ஆனால் பிஜேபி சங் பரிவாரிகள் ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கக்கூடாது, அவர்களுக்கு சொத்திலே பங்கு தரக்கூடாது என்று அந்த சட்ட மசோதாவை தோற்கடிக்க செய்தார்கள். அதே போலத்தான் தந்தை பெரியார் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி போராடியவர். ஆக பெரியாரும் அம்பேத்கரும் பெண்களுக்கு சொத்திலே பங்கு வேண்டும் என்று கேட்டார்களே, எந்த பிஜேபி காரனாவது இதற்கு ஆதரவு தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டத்தை வீழ்த்த செய்தது பிஜேபியும் சங் பரிவார்களும் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட அம்பேத்கர் கனவை, பெரியார் கனவை இந்தியாவிலேயே முதலாக பெண்களுக்கு சொத்துரிமை சட்டத்தை நிறைவேற்றி காட்டியது திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டும் தானா? இந்தியாவிலேயே அறங்காவலர் துறை, அதாவது கடவுள் சாமி கும்பிடுற அந்த அறங்காவல் துறை இருக்கிறது அல்லவா, அந்த அறங்காவல் துறையிலே பார்ப்பனர்கள் மட்டுமே கோலாச்சி கொண்டிருந்த காலத்தை மாற்றி அறங்காவலர் குழுவிலே ஒரு பெண்ணை கண்டிப்பாக நியமிக்க வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தது திமுக. காவல்துறையிலே பெண்கள் பணியாற்றலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்தது திமுக. சமத்துவபுரத்தை கொண்டு வந்தது திமுக. இப்படி சமூக நீதி சார்ந்த இது எல்லாமே சட்டம் கிடையாது, அது ரொம்ப முக்கியம். ஏதோ பெண்களுக்கு சட்டம் ஏற்றிட்டாரு கலைஞர், அப்படி இல்லை. அறங்காவல் துறையில் பெண்ணை நியமிச்சிட்டாரு, அது சட்டம் இல்லை தோழர்களே, இது சமூகத்தினுடைய புரட்சி. பெண்ணை அடுப்பு ஊதுகிற பெண்ணுக்கு படிப்பு எதற்கு என்று கேட்ட பிஜேபிக்கு முன்னால், என்று கேட்ட சங் பரிவார்களுக்கு முன்னால்
பெண் அடுப்பு ஊதுபவள் அல்ல. ராணுவத்திலும் காவல்துறையிலும் எல்லா இடத்திலும் பெண்ணை சமமாக அமரச் செய்ய வேண்டும் என்கிற ஒரு சமூக புரட்சியை விதைத்தது திமுக. நமக்கு தெரியுமே, அருந்ததியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு, இதெல்லாம் சட்டம் மட்டும் நம்மள சட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது சட்டம் இல்லை தோழர்களே. மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த அரசு திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகிறாரே, அந்த திராவிட மாடல் என்றால் என்ன? எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் என்று நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார்களே, அதை போன்ற அருந்ததியர் மக்களும் எல்லா இடங்களிலும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை வழங்கி இன்றைக்கு எத்தனையோ மேம்பாடுகளை இந்த சட்டம் வந்த பிறகு நாம் வாழ்க்கையில் எண்ணற்ற முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறோம். இதுவெல்லாம் இடஒதுக்கீடு பிரச்சனை அல்ல, இதெல்லாம் சமூக புரட்சி. இப்படி எண்ணற்ற புரட்சிகளை தொடர்ந்து திமுக செய்கிறது. எனவேதான் இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றதெல்லாம் சட்டம் தானங்க, முன்னாடி தானங்க இதெல்லாம் செஞ்சாச்சு, இப்போ என்ன பிரச்சனை? அப்படி இல்லை. 2000 ஆண்டுகளாக தொடர்ச்சியா பிஜேபி பல்வேறு வடிவங்களில் தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடிக்குது. ஒரு அண்மையில் ஒரு துணை குடியரசுத் தலைவர் பேசுறாரு, ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மாநிலத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால், அதனுடைய கலாச்சாரத்தை சிதைத்து அதனுடைய மொழியை அழித்தால் பிஜேபி எளிமையாக ஊடுருவி விடலாம் என்று ஒரு துணை குடியரசுத் தலைவர் பேசுறாரு. அப்போ அந்த அடிப்படையில் பிஜேபி கால் பதிக்க தமிழ் மொழியை அழிக்க அது முயற்சிக்கிறது. அதற்கு தான் மும்மொழி கொள்கையை அது கொண்டு வர துடிக்கிறது. இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் இருக்கிறது. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்களிலே எல்லாம் இப்பொழுது உண்மை என்னவென்று சொன்னால், சொந்த அந்த மாநிலத்தினுடைய தாய்மொழி அழிந்து எல்லா மாநிலங்களும் ஹிந்தி வந்துவிட்டது. ஏன் தமிழ்நாட்டிலே இன்னும் ஹிந்தி கால் பதிக்க முடியவில்லை? இங்கே பெரியார், அண்ணா, கலைஞர் என்கிற எஃகு கோட்டை தமிழ்நாட்டினுடைய காவல் தெய்வங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு தெய்வங்கள், அது வேற விஷயம். உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய காவல் தெய்வங்களாக நின்று கொண்டிருப்பவர்கள் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தோழர்களே. அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்த தெளிவோடு தான் நாம் திமுகவை ஆதரிக்கிறோம். நாங்கள் சட்டமன்றத்தில் அமர வேண்டும், இந்த எளிய மக்களுடைய குரலை சட்டமன்றத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஆசை எங்களுக்கு இருக்கிறது. அது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஆனால் எங்களை ஆளுவது சமூக நீதி கோட்பாடை கொண்ட ஒரு இயக்கம்தான் எங்களை ஆள வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறோம். அந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த இயக்கமும் கிடையாது. அதிமுக சமூக நீதி இருக்கா? அதிமுக கூட்டணியில் சமூக நீதி பேசக்கூடிய கோட்பாடு கொண்ட கட்சி இருக்கா? இல்லை தோழர்களே. எனவேதான் நாம் திமுகவை ஆதரிக்கிறோம். ஒரு இயக்கத்திற்கு ஒரு பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கு. நம்மை நம்பி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள். நாம் ஒரு சமூகத்தினுடைய குறியீடாக இருக்கிறோம். இந்த சமூகத்தை, இந்த இயக்கத்தில் பணி செய்யக்கூடிய இளைஞர்களை, அடுத்த தலைமுறையை ஒரு சரியான பாதையில் இட்டு செல்ல வேண்டும் என்கிற அந்த அடிப்படை பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அந்த உணர்வோடு தான் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறோம். அருந்ததியர் மக்கள் எம்ஜிஆருக்கு ரசிகர்களாக இருந்த காரணத்தினால் எல்லோரும் அதிமுகவை தான் ஆதரிப்பார்கள் என்கிற ஒரு கருத்து இங்கே பரப்பப்பட்டிருக்கிறது. முன்னொரு காலத்தில் அப்படி இருக்கலாம். எங்களை போன்ற இளைஞர்கள் களத்திற்கு வராத காலத்தில் அப்படி இருக்கலாம். எம்ஜிஆருக்கு பின்னால், இரட்டலைக்கு பின்னால் சென்றிருக்கலாம். தமிழ் புலிகள் கட்சி என்றைக்கு தொடங்கப்பட்டதோ அன்றைக்கு இந்த விளிம்பு நிலை மக்களை சித்தாந்த தெளிவோடு அரசியல் படுத்துகிற பயணம் தொடங்கிவிட்டது. எல்லா கிராமங்களிலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் களப்பணி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு சாட்சிதான் அண்ணன் மதிவேந்தன் அவர்கள் சொன்னார்களே, 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே
ஒவ்வொரு சாதி வாரியாக திமுகவிற்கு எத்தனை பேர் வாக்களித்தார்கள் என்று ஒரு புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டது. அந்த புள்ளி விவரங்களிலேயே எல்லா சாதிகளையும் விட அருந்ததியர் என்கிற சாதிதான் திமுகவிற்கு 68 விழுக்காடு வாக்குகளை நாங்கள் சேகரித்து கொடுத்திருக்கிறோம். இந்த 68 விழுக்காடு இந்த 68 விழுக்காடு வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் இளைஞர்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த இளைஞர்களை சிந்திக்க செய்த இயக்கம் தமிழ் புலிகள் கட்சி என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் தோழர்களே. எனவே இந்த சித்தாந்த தெளிவோடு களமாடுகிற தமிழ் புலிகள் கட்சி மிக தெளிவாக இருக்கிறது. இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எவ்வளவு சித்தாந்த தெளிவோடு இருக்கிறோம் என்பதற்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் தோழர்களே. நமக்கெல்லாம் சட்டமன்றத்திற்கு போக வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. ஆனால் இதற்காக உண்மையிலேயே எதிர்க்கட்சிகளாக இருக்கிற அதிமுகவாக இருக்கலாம், புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற நடிகரினுடைய கட்சியாக இருக்கலாம், இவர்கள் எல்லாம் ஏன் திருவள்ளுவன் அதிமுகவிற்கு வர மறுக்கிறார்? ஏன் விஜயோடு சேர்ந்தால் ஒரு வெளிச்சம் கிடைக்குமே, அங்கீகரிக்காத திமுகவை ஏன் தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று பல பேர் என்னிடத்திலே முகநூலிலே கேட்கிறார்கள். அவர்களுக்கு தெளிவாக சொன்னது, திமுகவிடம் இருக்கிற சமூக சித்தாந்தம், சமூக புரட்சி என்கிற அந்த கோட்பாடு எவரிடத்திலுமே இல்லை. எனவே எனக்கு சீட்டு என்பதை விட இந்த நாட்டிற்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்கிற தெளிவு எங்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு நன்மை நடக்க வேண்டும் என்று சொன்னால் திமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய தலைமுறைக்கு அது நல்வாய்ப்பாக அமையும் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் தோழர்களே. இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே இளைஞர்களே, தமிழ் புலிகளே, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே எப்படி 2021 தேர்தலிலே நம்மால் முடிந்த களப்பணியை செய்து இந்த அருந்ததியர் மக்களுடைய வாக்கு சதவீதத்தை திமுகவிற்கு உயர்த்தி வழங்கினோமோ, அதை போல இந்த 2026 தேர்தலிலும் அதிகளவு வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் பெற்றுத்தர வேண்டும். நாம் தொகுதி வாரியாக மாவட்ட செயலாளர்கள் அறிவித்திருக்கிறோமே. இந்த விளிம்பு நிலை அருந்ததியர் சமுதாயம் 234 தொகுதிகளிலும் கணிசமாக வாழுகிறார்கள். அதில் ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய 80 இடங்களிலே அருந்ததியர் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தொகுதிகள் எல்லாம் மேற்கு மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மேற்கு மண்டலம் பிஜேபியினுடைய கோட்டை, அதிமுகவினுடைய கோட்டை என்கிற ஒரு பிம்பம் இருக்கிறது. அந்த கோட்டையிலே ஓட்டையிடத்தான் தமிழ் புலிகள் கட்சி கொங்கு மண்டலத்திலே, மேற்கு மண்டலத்திலே மீண்டும் மீண்டும் நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம். தமிழ் புலிகள் கட்சி நிச்சயமாக சொல்கிறோம், இனிமேல் மேற்கு மண்டலங்களிலே அதிமுகவிற்கோ பிஜேபிக்கோ இடமில்லை என்பதை நாம் களத்தின் மூலமாக தீர்மானிப்போம். எல்லாம் எங்களை எதை காட்டி ஆசை வார்த்தை காட்டி பேச முடியாது. பிஜேபியில் நேரடியாகவே எல் முருகன் ஒருத்தரை இறக்கி விட்டாங்க. ஒயிட் காலர்ஸ் இதெல்லாம் பேசுறாங்க. RSS சித்தாந்தத்தை அவர்கள் எப்படி தொலைநோக்கோடு நடைமுறைப்படுத்துவார்கள் அதெல்லாம் செஞ்சாங்க. எல் முருகன் அல்ல, பழனி முருகனே வந்தாலும் தமிழ் புலிகள் கட்சி இருக்கிறவரை இந்த விளிம்பு நிலை மக்களை சங் பரிவாரிகளால் கைப்பற்ற முடியாது என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் நிரூபிப்போம். இந்த மக்களை மட்டுமல்ல, தமிழ்நாட்டையும் சங் பரிவாரிகளால் கைப்பற்ற முடியாது என்கிற அந்த களத்தை வெளிப்படுத்தக்கூடிய களத்தில் தமிழ் புலிகள் கட்சி நிற்போம் என்பதை மட்டும் இந்த இடத்திலே அழுத்தம் திருத்தமாக சொல்லி, இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு குறிப்பாக அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை அண்மையில் தான் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எத்தனையோ தலைவர்களை, எத்தனையோ பிரதிநிதிகளை எல்லாம் நாம் சந்தித்திருக்கிறோம். அவரை வைத்து மேடையில் பேசக்கூடாது என்று கருதினேன். உண்மையிலேயே சட்டமன்றத்தில் இடம் கிடைத்தால் நான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவேனோ, அதை விட அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய மனதில் எனக்கு இடம் கிடைத்திருக்கிறது என்பதுதான் எனக்கு மிக முக்கியம்.
இவ்வளவு எளிமையாக, இவ்வளவு, அதாவது நாங்கெல்லாம் கூச்சப்பட்டு ஒதுங்கி நிற்கிறோம். அண்ணன் சகோதரர்னு மேடையில் சொன்னாருன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. உண்மையிலேயே நம்முடைய சகோதரராக நின்று கொண்டு நம்ம எல்லாம் ஒரு அரசியல் அல்லது இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை எடுத்து செல்லக்கூடிய எண்ணற்ற முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் என் அன்பிற்குரியவர்களே, வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே நமக்கு முன்னால் நிற்கக்கூடிய ஒரே ஒரு செய்தி, நாம் செய்ய வேண்டிய ஒரே பணி, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலே அமரச் செய்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற முழக்கம் மீண்டும் சட்டமன்றத்திலே ஒலிக்க வேண்டும் என்கிற அந்த ஒற்றை நோக்கத்தோடு நாம் களமாடுவோம் என்று சொல்லி இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக மாற்றிய எல்லா தோழர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி இந்த மாநாட்டை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.